So hi, hello and welcome back on another Python tutorial video. இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, போன வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாஸஸ்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸும் கிளாஸை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, நான் விஎஸ் கோடை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு பைத்தன் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நான் உங்களுக்கு கோட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் நீங்கள் மற்ற லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக நீங்கள் பைத்தன் தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். அது என்ன ப்ரோ ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை வந்து அதாவது அதுக்கு அடுத்த வர கிளாஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் இருக்க கோடை வந்து நான் இன்னொரு கிளாஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து குழப்பலாம். நான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? நான் கோடை வந்து டைப் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸில் வந்து மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, மல்டி லெவல் இருக்குது, ஹைராரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹைராரிக்கல்னு சொல்லுவோம், இல்லை ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் எடுக்கிற சேனல். பைத்தன் மட்டும் இல்லை, நான் வந்து பைத்தன் வந்து இப்போ முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பைத்தன் முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் வந்து நிறைய பிளான்லாம் வச்சுருக்கேன். நிறைய கோடிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலையும் சஜஸ்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து கிளாஸ்ன்னு நமக்கு மென்ஷன் பண்ண கிளாஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து கிளாஸுக்கு ஒரு நேம் வைக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன், ஓகேவா? இப்போது கிளாஸ்க்கு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் கொடுப்போம்ல, கொடுத்துட்டு நான் வெளியே வந்து கோலன் வச்சுக்கிறேன். ஓகே, கோலன் வச்சுட்டேன். இதுக்குள்ளே நான் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்பயுமே டிஃபைன், அதாவது டிஎஃப் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குற ஆர்குமெண்ட் அது வந்து என்னவாக இருக்கணும்னா செல்ஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? இப்போது இப்படி கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு அவுட்புட்டில் நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் நான் என்ன கொடுக்குறேன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். சாரி, பேரண்ட் கிளாஸ்னு கொடுத்துட்றேன், ஓகேவா? பேரண்ட்டு சரி, ஓகேவா? நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்க்கும்போது என்ன தெரியும்னா இது பேரண்ட் கிளாஸ்லேருந்து இது எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது இன்ஹெரிட் ஆகிருக்கா இல்லையா, அதாவது பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ்ட் கிளாஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இங்கே வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். அது வந்து இப்போ நம்ம இந்த பேரண்ட்ன்றது பேஸ் கிளாஸ், அதாவது சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். இதை வந்து பேஸாக வச்சு நம்ம இன்னொரு கிளாஸ் வந்து எழுத போகிறோம். அதுதான் வந்து டிரைவ் கிளாஸ் சொல்லுவோம், அதாவது சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அந்த கிளாஸுக்கு வந்து நான் சைல்டு நேம் பேர் வைக்கிறேன், கிளாஸு, ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன கொடுக்குறேன்னா நான் ஃபஸ்ட் நான் இப்படியே கொடுத்துட்றேன், நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இது வந்து செகண்டுன்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இந்த மாதிரி எழுதிட்டேன்ல. இப்போ நான் வந்து இதை நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கிளாஸ் எழுதிட்டேன், இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும்ல. ஓபிஜே ஈக்குவல் டு சிஹெச்ஐஎல்டி, ஓகே, சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ இது நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தானே பார்க்குறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில்
இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னால் இது இப்போ ஃபஸ்ட் இருக்குல்ல, அதாவது ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் சைல்டு கிளாஸை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். நான் பண்ணுறேன் பாருங்கள், எரர் தான் வரும். ஏன்னா நான் இங்கே வந்து இந்த பேஸ் கிளாஸில் வந்து, அதாவது பேஸ் கிளாஸ் வந்து நான் டிரைவ் கிளாஸ்க்கு கால் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எரர் தான் வரும். என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து இதில் சைல்டு கிளாஸில் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓபிஜே அதாவது ஆப்ஜெக்ட் டாட், இப்போ நான் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டுக்கு, அதாவது பேரண்ட் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை நான் இங்கே கொடுக்குறேன். வராது பாருங்கள். ஃபஸ்ட் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, அதை நான் கால் பண்ணியிருந்தேன்னா இந்த லைனை வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து எரர் காட்டும் பாருங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, சைல்டு கிளாஸ் இருக்குது, அதாவது சைல்டு ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டுன்ற ஆட்ரிபியூட் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதை நான் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கிளாஸோட நேம் இருக்குல்ல, அதை வந்து இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். சைல்டு பக்கத்தில் நம்ம ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம்ல, கிளாஸ் 2, அதாவது நம்ம ரெண்டாவது ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம்ல, அதில் நம்ம வந்து கொடுக்கணும். என்ன கொடுக்குறோம் பாருங்கள், பேரண்ட்ன்றதை அப்படியே கொடுத்தா போதும். ஓகேவா? நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ வந்து ரன் ஆகும் பாருங்கள். திஸ் இஸ் பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சா? ஸோ நான் வந்து இதில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த சைல்டு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனையும் நான் யூஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஓபிஜே டாட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேனோ இந்த கிளாஸில் இருக்கிறதையும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இது வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்குது, இது வந்து சைல்டு கிளாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரே ஒரு ஃபஸ்ட்டு, அதாவது 2 கிளாஸ் இருக்குது, அதில் மேலே இருக்க கிளாஸை வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒன்று தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டைரெக்டாக அதை அப்படியே கால் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து மல்டிபிள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதுலேருந்து இன்டென்டேஷன் விட்டு வெளியே வந்துக்கிறேன். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் வந்து எழுதுகிறேன், கிளாஸ் கிராண்ட் சைல்டு, அதாவது ஜி சைல்டுன்னு போட்டுக்கிறேன். இதில் இருக்க பேரண்ட்டையும் நான் எடுத்துடுறேன். நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்க மாதிரியே நான் கொடுத்துட்றேன். இப்போது இது மாதிரி கொடுத்துட்டேன்ல. இப்போ இந்த பேரந்தசிஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா பேரண்ட்டையும் சைல்டையும் கால் பண்ண போகிறேன். எப்படின்னா ஒன்றும் இல்லை, பேரண்ட் கமா சைல்டு. ஓகேவா? இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதே மாதிரி அப்படியே மேலே இருக்க மாதிரியே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். பிரிண்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இது வந்து திஸ் இஸ் கிராண்ட் சைல்டு கிளாஸ். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நான் இது வந்து கிராண்ட் சைல்டு இங்கேருந்து தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் வந்து இங்கே ஜி கொடுத்துக்கிறேன். ஜி கொடுத்த உடனே இப்போ நான் வந்து இதுக்கான இது எதனால், இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இருங்க, நான் இதை டைப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, பாருங்கள், அது பேரண்ட் வந்துடுச்சு, சைல்டு வந்துடுச்சு, கிராண்ட் சைல்டும் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறைய கிளாஸ் எழுதுறீங்க, ஐ மீன் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து நிறைய கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு தடவையும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போக முடியுமா? இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் காப்பி பண்ணி போட்டு போவீங்களா? பாருங்கள்,
நான் இங்கே வந்து இதை கால் பண்ணவே இல்லை, இதை நான் வந்து எடுத்துடுறேன். இதை வந்து நான் இங்கே எடுத்துட்டேன். இப்போ வந்து இது ரன் ஆகும், இந்த கோட் ரன் ஆகும். இப்போ வந்து கோடு வந்து இது அதிகமாகுது தானே லைனு, சேம் ரிசல்ட் தான் வருது. ஆனால் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இந்த 4 லைன் டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி டைப் பண்ணதே திருப்பி இங்கே டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ராப்ளம் தானே. இதில் வந்து எரர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1000 லைன் கீழே வந்து இதே அங்கே இருக்கிறத வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியுமா? ஜஸ்ட் அந்த கிளாஸோட நேம்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு போதும்ல. புரியுது தானே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அந்த கிளாஸில் இருக்கிறத ஜஸ்ட் கால் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன அப்படின்னா பேரண்ட்டு கமா சைல்டு, ஓகேவா. இது வந்து என்ன மல்டிபிள், அதாவது கமா கொடுத்து யூஸ் பண்ணுறது மல்டிபிள். இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துடுறேன். இங்கே வந்து நான் சைல்டை கால் பண்ணுறேன், இங்கே வந்து நான் பேரண்ட்டை கால் பண்ணுறேன். இங்கே பேரண்ட் அதாவது அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருதுல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து இங்கே கால் பண்ணுறோம், இதனோட செகண்ட் ஸ்டெப்பை வந்து தேர்ட் இடத்துல வந்து கால் பண்ணுறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குல்ல, அதாவது ஒரு லெவல் மாதிரி தானே இருக்குது, லெவல் பை லெவலாக தானே இருக்குது. அதனால் இது என்னென்னா மல்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை ரன் பண்ணுறேன், சேம் ரிசல்ட் தான் வரும். சரி பாருங்கள், பேரண்ட்டு சைல்டு கிராண்ட் சைல்டு, ஓகேவா. சரி புரியுதா? நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் லாஸ்ட் டாபிக் வந்து சொல்கிறேன். ஹைராரிக்கல்னு சொல்லுவோம், இல்லை ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி, சிங்கிள் மல்டிபிள் மல்டி லெவல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அது வந்து, ஓகேவா. அது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதில் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது ரேர் தான் ஹைராரிக்கல் வந்து நம்ம அதாவது ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுன்றது, ஓகேவா. திருப்பி இங்கேயே நான் வந்து பேரண்ட்டே கால் பண்ணுறேன். கால் பண்ணால் இப்போ வந்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து வருமா? இந்த செகண்ட் இருக்குல்ல, இது வந்து வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே செகண்ட் இருக்குல்ல, அதுக்கு நம்ம இங்கே வந்து கொடுக்கவே இல்லை. என்ன கொடுக்கலன்னா இந்த சைல்டு இருக்குல்ல, இந்த சைல்டு கிளாஸை வந்து நம்ம இங்கே கால் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து கிராண்ட் சைல்டு மட்டும்தானே இங்கே கொடுத்துருக்கோம். கிராண்ட் சைல்டு கொடுக்காம எப்படி இந்த செகண்ட்ன்ற கிளாஸ் மட்டும் வரும், ஒர்க் ஆகும்? புரியுதுல்ல? இப்போ நான் வந்து இது வந்து ஒர்க் ஆக வைக்கணும் அப்படின்னா இன்னும் நான் ரன் பண்ணி காட்டுறேன், என்ன எரர் வருதுன்னு பாருங்கள். கிராண்ட் சைல்டுன்ற இதில் வந்து செகண்ட்ன்ற இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. செகண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த கிராண்ட் சைல்டுன்ற கிளாஸில் இல்லை. அதை நம்ம வர வைக்கணும்னா என்ன பண்ணலான்னா இந்த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு சைல்டு. இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் இங்கே வந்து இதை வந்து நான் கொடுத்தா போதும். என்ன ஆப்ஜெக்ட் 2 தானே, ஆப்ஜெக்ட் 2ன்றதை கொடுத்தா போதும். இப்போ ரன் பண்ணால் அதே தான், பேரண்ட்டு சைல்டு கிராண்ட் சைல்டு. புரியுதா? இதுதான் நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே வந்து டேரெக்டாக இங்கே கம்மா கொடுத்து இது 2 கிளாஸையும் கால் பண்ணிக்கிட்டோமா, அது வந்து மல்டிபிள் இல்லை லெவல் பை லெவலாக யூஸ் பண்ணால் அது மல்டி லெவல், உள்ள ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணால் அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதா? ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாததை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.